ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு கத்திரிக்காய் ரோஸ்ட் எப்படி செய்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கத்திரிக்காய் ரோஸ்ட் செய்றதுக்காக நான் ஒரு 5 கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். அத நல்லா சுத்தமா கழுவி, அத நான் இப்படி ரவுண்ட் ரவுண்டா நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ஒரு சத்தான காய்கறி. இதில நெறைய ஆரோக்கிய குணங்கள் இருக்கு. ஏன் அப்டின்னா, இதில வைட்டமின்கள் இருக்கு, தாதுக்கள் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, மற்றும் ஆக்ஸிஜனேற்றிகள் இருக்குது. அதனால இது நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்குது, இதய ஆரோக்கியத்த மேம்படுத்துது, சர்க்கரை நோய கட்டுப்படுத்துது, மலச்சிக்கல தடுக்குது, புற்றுநோய தடுக்குது, எடை குறைக்க உதவுது, சருமம் மற்றும் முடிகள் ஆரோக்கியத்த மேம்படுத்த உதவுது. இப்ப நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுட்டேன். இத நல்லா கழுவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காலிஃப்ளவர் சில்லி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்பதான் இது மேக்னெட் ஆகி கொஞ்சம் மசாலா தூள்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கும் பொழுது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இதில் தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் நிறைய ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா இது நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். இது தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கத்திரிக்காயை பெரட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம ஒவ்வொரு பீஸாக இதில் நம்ம போடுறோம். இந்த மாதிரி நம்ம போடணும். போட்டதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போடணும். நம்ம தேங்காய் ஊற்றுற அளவு நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இதில் அட்லீஸ்ட் நம்ம அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் பாதி அளவுக்கு தேங்காய் ஊற்றினா கூட போதும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். நம்ம ஏன்னா ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா திருப்பி போடுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அடிப்பகுதி நல்லா பொரிஞ்சிருக்கும். இப்போ மேல் பகுதி கண்டிப்பாக பொரியணும். அதனால திருப்பி போடுறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி திருப்பி போடணும். இதை வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 முறையாவதும் நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால கத்திரிக்காய் எடுத்துக்கிறதுனால சளி, காய்ச்சல் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இது தடுக்குது. இது ரொம்பவே நல்லது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். நமக்கு சுவையான கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச கத்திரிக்காய் ரோஸ்ட்டு இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.